இந்த பதிவை கேட்டால் நிச்சயமாக நாய் வாங்காமல் இருக்கவே முடியாதுங்க. நாய் வளர்க்குறதுனால உடலுக்கு இவ்வளோ நன்மைகளா அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. உங்கள் நாயுடன் நீங்கள் விளையாடும் போது சுறுசுறுப்பாக இருப்பீங்களாம். உடலில் உள்ள கலோரிகளை எரிக்க ரொம்ப நாய்கள் பயன்படுதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. உங்கள் நாயோட நடப்பது உங்களை எப்போதும் ஒரு பிணைப்போட இருக்க உதவுறதா ஒரு குறிப்பு பதிவிட்டிருக்காங்க. வீட்டில் செல்லப்பிராணிகளை வளர்ப்பது மனிதர்களை பொழுதுபோக்காகவும் மனநலத்தை மேம்படுத்தவும் உளவியல் ஆலோசனையாகவும் பார்க்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. பூனை, பறவை இந்த மாதிரி பல்வேறு செல்லப்பிராணிகள் இருந்தாலும் மனிதர்களிடத்தில் மிகவும் நெருக்கமாக இருப்பது நாய் தான். நாய்கள் மனிதனுடைய மனம் கவர்ந்த செல்லப்பிராணி. மனிதன் முதலில் பழக்கப்படுத்திய விலங்கு நாய். அதனால் வீடுகளில் தொடங்கி தோட்டங்கள் வரை நாய்களை செல்லப்பிராணியாகவும் காவலுக்காகவும் வளர்க்கின்றனர். ஒரு வீட்டில் நாய் வளர்க்கப்படும் போது அங்குள்ள குழந்தைகளுக்கு இணையான இடத்தை அது பிடிக்குது. நாம் ஒவ்வொருவரிடமும் நாய்கள் குறித்த பல கதைகள் இருக்கும். வீட்டில் நாய் வளர்க்கிறாதவர்கள் கூட தன்னிடம் வாலாட்டி வந்த நாய்கள் நினைவுகளை சுமர்ந்து நிற்பார்கள். நாய்கள் பெரும்பாலும் மனிதனின் சிறந்த நண்பன் அப்படின்னு குறிப்பிடுகின்றன ஒரு ஆய்வு. நாய் ஒருவரை மிகவும் மகிழ்ச்சியாக உணர வைப்பதில் மிகுந்த திறமைசாலி. உங்களின் நல்ல மற்றும் கெட்ட நேரங்களில் உங்கள் அருகில் ஒரு சிறந்த நண்பர் இருப்பதை போன்ற உணர்வை ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். ஏனெனில் நீங்கள் சந்திக்கும் புதிய நபரால் மகிழ்ச்சி அடையக்கூடும் அல்லவா? கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். மகிழ்ச்சி, சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கடவுள் கண்டிப்பா